மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் M.H. ஜவஹர்லால் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாபெரும் உண்மையை தங்கள் வாக்குகளின் மூலமாக நடைபெற்று முடிந்த சட்டமன்ற பேரவை தேர்தலிலே உணர்த்தியிருக்கின்றார்கள். அந்த உண்மை என்னவென்றால், தமிழ்நாடு சமூக நீதியின் மண், சமத்துவத்தின் மண், சகோதரத்துவத்தின் மண், மனிதநேயத்தின் மண் என்பதாகும். இங்கு வஞ்சிக்கும் மதவாத பாசிசத்திற்கு கிஞ்சிற்றும் இடமில்லை என்பதுதான் மக்களின் தீர்ப்பாக இருக்கிறது. அந்த மக்கள் தீர்ப்பை மதித்து மக்கள் எந்த கொள்கைக்கு வரவேற்பு அளித்திருக்கிறார்களோ, வாக்களித்திருக்கிறார்களோ, அந்த கொள்கையை, நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் இப்போது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற தமிழக வெற்றிக் கழக அரசின் தலையாய கடமையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்த விரும்புகின்றேன். மதவாத பாசிசத்துடன் கைகுலுக்கி களம் இறங்கியவர்கள் வீழ்த்தப்பட்டிருப்பதையும் இந்த தேர்தலிலே நாம் காண்கிறோம். ஆகவே அதை கருத்தில் கொண்டு மனிதநேயத்தை காக்கின்ற வகையில், சமூக நீதியை போற்றுகின்ற தன்மையில் இந்த புதிய அரசின் செயல்பாடுகளும் நிலைப்பாடுகளும் அமைந்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த ஆட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு தமிழகத்தில் கல்வி, சுகாதாரம், பெண்கள் நலன், சமூக நீதி, சிறுபான்மையினர் பாதுகாப்பு, தொழில் வளர்ச்சி மற்றும் மக்கள் நல திட்டங்கள் உள்ளிட்ட பல துறைகளில் முன்னேற்றமான பணிகளை மேற்கொண்டது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை, பெண்களுக்கு கட்டணமில்லா விடியல் பேருந்து பயணம், பள்ளிக்கல்வி மேம்பாடு, மருத்துவ சேவைகள் விரிவாக்கம் போன்ற மக்கள் நல திட்டங்கள் பரவலான வரவேற்பை மக்களிடம் பெற்றன, மக்களுக்கு பயன் தந்தன. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு, ஒரு கல்வியாளர் என்ற அடிப்படையில் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் மட்டும் கல்வி சார்ந்த 9 திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு நடைமுறைப்படுத்தியது. காலை உணவு திட்டம், இல்லம் தேதி கல்வி திட்டம், எண்ணும் எழுத்தும் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், வளரும் தலைமுறையினர்களுக்கு மத்தியிலே ஒரு சயின்டிஃபிக் டெம்பர், ஒரு அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கக்கூடிய ஒரு சிறந்த முன்னெடுப்புகளை திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. இதே போல திராவிட முன்னேற்ற கழக அரசு வெறுப்பு பேச்சுக்கும் பிளவுவாத அச்சுறுத்தல்களுக்கும் இடம் தராமல் தமிழ்நாடு சமூக நல்லிணக்கத்தின் பூங்காவாக திகழ திறம்பட பாடுபட்டது. கடந்த திமுக அரசு அத்தகைய நிலைப்பாடு, கடந்த திமுக அரசின் அந்த நிலைப்பாடு இந்த புதிய அரசிலும் தொடர வேண்டும் என்று வலியுறுத்த விரும்புகின்றேன். தமிழ்நாட்டின் அரசு விழாக்கள் அனைத்திலும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு உரிய முன்னுரிமை வழங்கப்படுவது மரபாகவும் தமிழர் உணர்வின் வெளிப்பாடாகவும் இருந்து வந்துள்ளது. தமிழ்தாய் வாழ்த்து என்பது வெறும் பாடல் அல்ல, அது தமிழர் அடையாளத்தின் உயிர் ஓசையாகும். எனவே இனி நடைபெறும் அரசு விழாக்களிலே தமிழ்தாய் வாழ்த்துக்கு அதன் உரிய முதலிட மரியாதையை இந்த அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீட்டின் குளறுபடிகள் ஆண்டுதோறும் தொடர்கதையாகிவிட்டன. இப்போது ராஜஸ்தானில் நீட் கேள்வித்தாள் முன்கூட்டியே வெளியானது தெரிந்ததால் இந்த ஆண்டுக்கான தேர்வையே ஒன்றிய அரசு ரத்து செய்துவிட்டது. ஏழை எளிய பின்னணியில் இருந்து வரும் மாணவர்களின் மருத்துவ கனவுகளை சிதைத்து கொண்டிருக்கும் நீட் தேர்வு நமக்கு வேண்டவே வேண்டாம் என்று திராவிட முன்னேற்ற கழக அரசால் இதே தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் இருமுறை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த சட்ட முன்வடிவு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டு, ஆனால் அவர் அந்த சட்ட முன்வடிவுக்கு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் தீர்மானத்திற்கு ஒப்புதல் தர மறுத்துவிட்டார். நீதியரசர் A.K. ராஜன் குழு
ஒரு அறிக்கையை தந்திருக்கின்றது. அந்த அறிக்கையில் என்ன குறிப்பிடுகிறது என்றால், நீட் பின்தங்கிய பிரிவினரை மருத்துவ கல்வி பெறுவதிலிருந்து விலக்கி வைத்ததுடன் பயிற்சி மையங்களில் பயில்பவர்களுக்கு அதிகமான கட்டணங்களை கொடுத்து படிக்கக்கூடிய செல்வந்தர்களுடைய பிள்ளைகளுக்கு தான் நீட் சாதகமாக அது திசை திருப்பியது. நீட் இல்லாத காலத்திலேயே ஒன்றை உணர வேண்டும். நீட் இல்லாத காலத்திலேயே மருத்துவ சேவையின் முன்னணி மாநிலமாக திகழும் தமிழ்நாட்டுக்கு நீட் ஒரு தீட்டு என்று புதிய அரசு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றிய அரசின் வஞ்சகமான தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமான பல திட்டங்களையும் சட்டங்களையும் திணிக்க முற்பட்ட போது கடந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தலை நிமிர்ந்து நின்று அவற்றை ஏற்க மறுத்தது. தமிழக வெற்றிக்கழக அரசும் அத்தகைய நெஞ்சுரம் மிக்க நிலைப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். இந்தியை திணிக்கும் ஒன்றிய அரசின் PM ஸ்ரீ திட்டத்தை புதிய அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. PM ஸ்ரீ திட்டம் தமிழ்நாட்டிலே அனுமதிக்க மாட்டோம் என்ற கொள்கை நிலைப்பாட்டை இந்த அரசு எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டின் புதிய அரசின் அமைச்சரவையில் முதல் முறையாக ஒரு முஸ்லீம் அமைச்சர் கூட இடம்பெறாதது ஏமாற்றம் அளிக்கின்றது. ஒன்றை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய அமைச்சரவையில் ஒரு முஸ்லீம் அமைச்சர் கூட இல்லை. அப்போது பேரறிஞர் அண்ணா அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்கள் ஒரு மாநாட்டில் பேசுகிறார்கள். பெருந்தலைவர் காமராசர் அவர்களே, உங்கள் அமைச்சரவையில் ஒரு முஸ்லீமுக்கு கூட நீங்கள் இடம் கொடுக்கவில்லை. உங்கள் கட்சியைச் சேர்ந்த மிக சிறந்த கடையநல்லூர் MSA மஜீத் இருக்கிறாரே, அவருக்கு அந்த இடத்தை கொடுக்கலாம் அல்லவா என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். உடனடியாக பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் அந்த கோரிக்கையை ஏற்று கடையநல்லூர் MSA மஜீத் அவர்களுக்கு தன்னுடைய அமைச்சரவையில் இடம் கொடுத்தார். இன்றைக்கு கூட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக 3 முஸ்லிம் உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். உங்கள் அமைச்சரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, அவர்களில் ஒருவருக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இளைய தலைமுறையினரிடையே மூட நம்பிக்கையை ஒழித்து அறிவியல் மனப்பான்மையை சயின்டிபிக் டெம்பரை வளர்க்கும் வகையில் இந்த ஆட்சி செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அரசியல் வேறுபாடுகளை தாண்டி தமிழகத்தின் வளர்ச்சி, சமூக நல்லிணக்கம் மற்றும் அனைத்து தரப்பு மக்களிடையே நலனை காப்பது இந்த அரசின் முதன்மையான பணியாக இருக்க வேண்டும். தமிழகம் சமூக நீதி, மதசார்பின்மை, சகோதரத்துவம் ஆகிய அடிப்படை மதிப்புகளை நிலைநிறுத்திய மாநிலமாக தொடர்ந்து விளங்குவதற்கு நீங்கள் அந்த வகையிலே ஆட்சி செய்ய வேண்டும். தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் அளித்துள்ள இந்த பெரிய பொறுப்பு சாதாரண அரசியல் பொறுப்பல்ல. மக்களின் எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கைகளையும் சுமக்கும் மகத்தான பொறுப்பாகும். அந்த நம்பிக்கையை நிறைவேற்றும் வகையில் இந்த அரசு செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஒன்றிய அரசின் வெறுப்பு அரசியலுக்கு எதிராக அமைதி அரசியலை, வளர்ச்சி அரசியலை, சமூக நீதி அரசியலை இந்த அரசு வழங்கும் என்ற நம்பிக்கை இல்லை. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்த தீர்மானத்தை எதிர்த்து அமர்கின்றேன். நன்றி.